Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி chicken ghee roast. இது செய்யறதுக்கு முதல்ல வரமிளகாய் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி dry roast பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்ல dry roast பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. அடுத்ததா panல 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இது கூட நீங்க 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கராம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு, நல்ல ரோஸ்ட் ஆகியிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததா இதுக்கு கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி. அடுத்ததா கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் புளி தண்ணி. அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நார்மல் வாட்டர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உப்பு கொஞ்சம். அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 500 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த மசாலாவோடு நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை குறைஞ்சது 1 மணித்தியாலத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சில் பண்ணியும் எடுக்கலாம், இல்லைன்னா நார்மலாக வெளியிலேயே ஒரு 1 ஹவருக்கு வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி எடுத்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த சிக்கனோட இதுக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுகர் அல்லது கருப்பட்டி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த கிரேவியெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இடையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. நல்ல ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. மசாலாலாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகி இருக்குது. கிரேவியெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம்.